ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு நம்ம சேரன் சோழன் பாண்டி பல்லவனுக்கு எல்லாருக்கும் காஃபியை கொடுத்து குடிக்க சொல்கிறாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி காஃபியெல்லாம் குடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பல்லவா நீ உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ, பேக் எடுத்துகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டி நீங்களும் உங்களுடைய பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, என்னோடய ட்ரெஸ்ஸும் அதில் தாங்க இருக்குது. ஓ அப்படியா, சரி பேக்கை கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இது என்னோட ரூம் தான், இங்கே நீங்கள் நிதானமாகவே ரெடி ஆகிக்கோங்க, அதில் புதுசாக சோப்பு டவலு இப்படி எல்லாமே வச்சுருக்கேன், நீங்கள் ரெடி ஆகிட்டு என்னை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரனையும் சோழனையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக அவங்க சித்தப்பா தங்கிட்டு இருக்கிற அந்த ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. சித்தப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுமா, என்ன விஷயம்? இல்லை சித்தப்பா நீங்கள் இப்போ ரெடியாக போகிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஓ அப்படியா சித்தப்பா, இவங்க 2 பேரும் இங்கே ரெடியாகணும், கொஞ்சம் ரூமை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது என்னப்பா கேள்வி, நான் பொறுமையாகவே ரெடி ஆகிக்கிறேன், இவங்களையும் ரெடியாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பி போயிடுறாங்க. என்னப்பா நிலா, நாங்கள் வெளியே ரெடி இருப்போங்கள்ல, இவங்களையேப்பா நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைன்னு, ரிலேஷன் தங்கிட்டுருக்க ரூமு, அதனால் ஃபாஸ்ட்டாக ரெடியாகன்னு ஃபாஸ்ட்டெல்லாம் ரெடியாக தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையாகவே ரெடியாகுங்க, நான் எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து ரூம் கதவை தட்டுற வரைக்கும் நீங்கள் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் பாண்டி நம்ம சோழனும் வந்து ரொம்பவே நல்லா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே மண்டபத்தில் என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக ஒரு பேனர் வேறு இருக்குது. நிலாவும் சோழனும் க்யூட்டாக ஒரு பொம்மை ஆக்ஷனில் இருக்கிற மாதிரி சோழன் இருந்துட்டு அதை பார்த்த உடனே நிலா, இதை நம்ம 2 பேரும் நிலா ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திரும்ப இந்த மாதிரிலாம் நடக்கவா போகுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரி சரி எடுத்துக்கலாம், வேண்டாண்ணா கேட்கவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகழகாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம மனோகர் எல்லாருமே அவங்களும் ஃபேமிலியாக வந்துடுறாங்க. எங்களுக்கு பின்னாடி தான் நீங்கள் கார் எடுத்தீங்க, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டீங்க, பரவாயில்லையே வண்டியெல்லாம் ரொம்ப நல்லா தானே ஓட்டுறீங்க, மாப்பிள்ளையே டிரைவர் தானேப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நிலாவோட அண்ணன் வந்து குத்தி காட்டுறாரு. அதுக்கடுத்ததாக சரி எல்லாரும் உள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேரனை மட்டும் ஆளக்கானும். சேரன் அண்ணங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தார், வருவார் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சேரனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மனோகர் இருந்துட்டு எப்படி இந்த மண்டபம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அட்டேங்கப்பா எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்கள், இது போய் எப்படி பிடிக்கலன்னா சொல்ல முடியும், ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா சாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, மாமானு உரிமையாக சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே பழகிடுச்சு, போக போக மாற்றிக்க முடிஞ்சா நான் மாற்றிக்கிறேனே அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம நிலாவோட அம்மாவும் அண்ணியும் இருந்துக்கிட்டு வா பார்லர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வா உனக்கு மேக்கப் பண்ணும் 2 ஹவர்ஸ் ஆகிடும் வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்பா, இவங்களோட ரூமெல்லாம் எங்கே இருக்குது, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கீழே தாம்மா ரூம் இருக்குது, ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் மேலே ரூம் இருக்குமா, இவங்க எல்லாத்தையும் நான் போய் அங்கே செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வரேனே அண்ணி அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இவங்களை நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இல்லைப்பா ஏற்கனவே வீட்டில் எப்படி நடந்துச்சு அந்த மாதிரி இங்கேயும் நடந்துடக்கூடாது இல்லை, அதனால தான் நான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி எதுவுமே நடக்காது, வாங்க நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சோலா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறேன்டா, முதல்ல நீ போய் ரெடி ஆகடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா ஒரு பக்கம் போயிடுறாங்க. பல்லவனை கூப்பிட்டு இவங்க என்ன பண்ணாலையும் எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணு, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சோழனும் கிளம்புற போது இவங்க ஏதாச்சும் பண்ணால் எங்கிட்ட சொல்லிட வந்து அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிங்க என்ன நீங்கள் போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் இருந்துட்டு ஃபோன் ஒன்று இருக்கிறத மனோகர் வந்து பார்த்துடுறாங்க. அங்கே சேருக்கெல்லாம் கவுன் போடாமல் இருக்கு,
அதனால் பல்லவனை கூப்பிட்டு கவுனெல்லாம் போட சொல்கிறாங்க. பாண்டிய இதை பார்த்தோன்னே, நீ எதுக்குடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்லண்ணே, இருக்கட்டும், நிறைய சேரெல்லாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு. நம்ம சேரன் இருந்துட்டு சமையல் அறைக்கு வராங்க. எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? சாம்பாரெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோகர் வராங்க. சோத்துக்கு செத்தவன ஆட்டங்குது இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன மாப்பிள்ள இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சமையலாம் சரியாக நடக்குதான்னு பார்க்கலான்னு வந்த மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நானே இங்கேருந்து பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நான் வரவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி கட் பண்ணுறது, தாளிக்கிறது, இப்படி எல்லா வேலையும் நம்ம சேரனும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ மனோகர் இருந்துட்டு, நீ எதுக்காகடா இந்த வேலையை பார்த்துட்ருக்கு? போய் மேடையில் நில்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைப்பா, வந்தவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும்ல, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அடிமை சிக்காமல் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வராரு. சேரன் வந்த உடனே இவனுக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் இவங்கள பார்த்துக்கிறீங்களா? அதுக்கு என்ன, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம பாண்டியன் இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, அண்ணி சொன்ன மாதிரி இவங்க நம்மளை வேலைக்காரி மாதிரி தானே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.